வணக்கம் டிடி தமிழ் நேயர்களுக்கு. இப்போ இந்த முறை நான் காட்ட போகிறது மில்லெட்டு தான். அதுவும் ஒரு சோள மாவை வச்சு ஹல்வா பண்ணுறது எப்படின்னு ரொம்ப ஈஸியாக பண்ணணும் அப்படின்னு சொல்கிறதுக்கு இது ரொம்ப ஈஸியான ஒரு ஹல்வா. இந்த சோள மாவுன்னு இல்லை, நீங்கள் குதிரைவாளி மாவு, உங்களுக்கு என்ன சாமை மாவு எது கிடைக்கிது, ராகி மாவு கூட கிடைச்சா கூட, கம்பு மாவு, எந்த மாவு கிடைச்சாலுமே இதே மெஷர்மெண்ட்டில் இப்படியே பண்ணலாம். இது எதனால் இப்படி சொல்கிறதுனா ஈஸியாக பண்ணுறதுக்கோசரம் நான் சொல்லிக் கொடுக்குறது. இதுக்கு என்ன தேவையான பொருட்கள்ன்றது நம்ம இப்போ பார்க்கலாமா. நம்ம ஒரு கப்பு சோள மாவு எடுத்துக்கணும். கூடவே நான் பாதாம் மாவு எடுத்துகிட்ருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பாதாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னால், உங்கள்கிட்ட இல்லை அப்படின்னா முந்திரி எடுத்துக்கோங்க, வேர்க்கடலை மாவு, எது வேணாலும் ஏதான ஒரு நட் பவுடர் இருக்கணும் கூட. அப்போ தான் அது நல்லா வரும், இல்லைன்னா வராது. அதுக்கோசரம் தான். அதுக்கப்புறம் வெல்லம், நெய், வறுத்த முந்திரி, ஏலக்காய், பால், அவ்வளோதான். இது ஒன்றும் பெரிய ரொம்ப சிம்பிளான ஒரு ஹல்வா தான். நிறைய நேரம் கூட பிடிக்காது. இன்ஃபேக்ட் நமக்கு இது பண்ணுறதுக்கு ஈஸியாக பண்ணிடலாம். நம்ம முதல்ல நெய்யை சூடாக்கிக்கணும். நெய் சூடாக்கிட்டு நான் எப்பொழுதே முந்திரியை நான் வறுத்து வச்சுருவேன். நீங்கள் வறுத்து வைக்கலைன்னா நீங்கள் முதல்ல நெய்யில் முந்திரியை வறுத்துக்கோங்க. நீங்கள் அதுக்கப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம் இதை. இந்த நெய்யில் இப்போது இந்த ஒரு கப்பு சோள மாவு, இப்போல்லாம் ரெடிமேட் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கிது, அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். நல்லா மணக்க அதை வறுத்துருங்க. அதுதான் ரொம்ப இம்பார்ட்டண்ட் டிப்பே இதில். இப்போ இன்ஃபேக்ட்டு கட்டி கட்டுற மாதிரி இருக்கும், ஆனால் கவலைப்படாதீங்க, அது ஒன்றும் ஆகாது. பால் போட்டோன்னே சரியாயிடும் அது. இப்போ இந்த சோள மாவு பதில் நீங்கள் ராகி மாவு, கம்பு மாவு எது வேணாலும் ட்ரை பண்ணலாம். எல்லாமே இந்த மாதிரி ஒரு மெஷர்மெண்ட்டில் தான். கொஞ்சம் ஸ்லோ ஃபயர்லேயும் வச்சுக்கோங்க, அடி இது பிடிச்சிக்காமல் பார்த்துக்கோங்க. அடுத்து நான் பாதாம் மாவு போடுறேன். நான் ரெடிமேடாக இது வாங்கியிருக்கேன். நீங்கள் ஆக்சுவலி வேர்க்கடலையை கூட பொடி பண்ணி போடலாம், கூட பொட்டுக்கடலை மாவு எது வேணாலும் போடலாம் கூட. ஏன்னா ஒரு பைண்டிங்க்கும் டேஸ்ட்டுக்கும், ஏன்னா மில்லட்டுக்கு ஒரு இந்த தன்மை உண்டு, அதனால் அது சாப்பிடும்போது சில பேர் பிடிக்காது. அதுக்கோசரம் தான் கூட இந்த மாதிரி பாதாம், முந்திரி ஏதாவது ஒன்று போட்டோம்னா நமக்கு நல்லாயிருக்கும். இந்த நெய் கம்மியாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா கூட கொஞ்சம் நெய் போடுங்க. இதெல்லாம் எப்பயோ ஒரு வாட்டி பண்ணி சாப்பிட்றது, அதனால் கொஞ்சம் நெய் கூட இருந்தாலும் பயப்பட வேண்டாம். நம்ம ஐயோ இவ்வளோ நெய்யா அப்படி இப்படிலாம், எப்பயோ ஒரு வாட்டி அதுவும் கொஞ்சம் சாப்பிடணும். அளவுக்கு மீறினா அமிர்தம் கூட விஷம்தான். அதனால் ஒரு ஸ்பூனு சும்மா அப்படி எடுத்து சாப்பிடணும், அவ்வளோதானே தவிர சும்மா உட்காந்து பவுல் ஃபுல்லாக சாப்பிட்டோம்னா கரெக்ட், அது ஆரோக்கியத்துக்கு நல்லதே கிடையாது. எப்பயான ஒரு வாட்டி இப்படி சாப்பிட்றது நல்லது. இது என்ன பண்ணணும்னா, இப்போ கொஞ்சம் பால் போட்டு நல்லா அந்த கட்டி இல்லாமல் நல்லா பண்ணிக்கோங்க. இன்னும் கூட பால் போடலாம். நல்லா பால் போடுங்க. அப்போ தான் அந்த பச்சை வாசனை போகும். இதில் சோள மாவோட பச்சை வாசனை போகிறதுக்கு நிறைய பால் போட்டு நல்லா கட்டி இல்லாமல் பண்ணிவிடுங்க. இதெல்லாம் சும்மா ஒரு ஸ்பூன் தான் சாப்பிடணும், ஜாஸ்தி சாப்பிடக்கூடாது. அதுவும் எப்பயான எதனா பண்டிகை யாரான வராங்க அப்படின்னா அப்படி பண்ணலாமே தவிர ரெகுலரெல்லாம் சஜஸ்ட் பண்ண மாட்டேன் இதை சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லி. ஆரோக்கியமானதுன்னு சொல்ல மாட்டேன் நான் இன்ஃபேக்ட்டு. ஏன்னா நாக்குக்கு எல்லா சுவையும் தேவை. எப்பயான ஒரு வாட்டி அப்படி சாப்பிட்றதுல தப்பு கிடையாது. இதெல்லாம் இப்படி விடாமல் கிண்டணும். வச்சுட்டு நீங்கள் பாட்டு அந்த பக்கம் போயிட்டீங்களான்னு அடியெல்லாம் பிடிச்சிடும், அதெல்லாம் ரொம்ப இதுவாகிடும். பாருங்க இப்படி நல்லா நல்ல இது வந்தாச்சு. இப்போ வெள்ளைத்தூளை போட வேண்டியதுதான். இது ஒரு 10 மினிட்ஸில் பண்ணக்கூடிய ஈஸியான ஸ்வீட்டு தான் இது. இன்ஃபேக்ட் ராகியில் பண்ணி நீங்கள் தட்டில் கொட்டி பீஸாக கூட கட் பண்ணி பண்ணலாம். அந்த மாதிரியும் பண்ணலாம், இல்லை இப்படி ஹல்வா மாதிரியும் பண்ணலாம். அது எல்லாமே அவங்கவுங்களோட டேஸ்ட், அவங்க வீட்டில் எப்படி ஒருத்தருக்கும் வீட்லேயும் சில பேர் வீட்டில் ஹல்வாவை சாப்பிட பிடிக்கும், சில பேருக்கு இப்படி கையில் எடுத்து சாப்பிட பிடிக்கும். இந்த நட்டு வறுத்து வச்ச நட்டையும் போட்டுடணும். முந்திரி பருப்பு நான் முன்னாடியே எப்பொழுதுமே வறுத்து வச்சுருவேன். அது ஏலக்காய் தூள், விடாமல் கிண்டுங்க. அது ஒன்று தான், வேறு எதுவுமே கிடையாது. விடாமல் இப்படி கிண்டிகிட்டே இருந்தால் தான் அது அடி பிடிக்காமல் இருக்கும் நமக்கு. அவ்வளோதாங்க, இது ரெடி ஆயாச்சு. இப்படி ஆற விட்டுட்டோன்னு வச்சுக்கோங்க. நமக்கு அது நல்லா கட்டியாக வந்துடும். கொஞ்சம் மேலே இருக்கிற நெய்யும் நான் போட்டுடுறேன். நான் ரொம்ப ஈஸியானது,
1 கப்பு சோள மாவு, அதே ஈக்குவலில் நான் இது பாதாம் மாவு போட்டிருக்கேன், அதே ஈக்குவல் அமௌண்ட்டில் இது வெல்லம். இது எல்லாம் பாருங்கள் இப்படி சேர்ந்து வந்துச்சுன்னா அவ்வளோதான், ஹல்வா ரெடி. ஒரு 10 நிமிஷம் கூட இது ஆகலை பாருங்கள் உங்களுக்கு. இதை பவுலில் மாற்றிட்டு காட்டுறேன் நான் உங்களுக்கு. பாருங்கள், இது ஒரு 5 நிமிஷத்துலேயே பண்ணக்கூடியது. ஆனால் இது வந்து நாட்டு சோள மாவு, இது வந்து அமெரிக்கன் கார்ன் கிடையாது, இது நாட்டு சோள மாவில் பண்ணுங்கள். இதே ரெட்டு சோள மாவும் கிடைக்கும், அது இன்னும் ரொம்ப ஹெல்தி. நீங்கள் அதை கூட பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி காட்டுறேன் பாருங்கள், எப்படி ஹல்வா எப்படி விழுது பாருங்கள். இப்படி தான் விழணும், புரியுதா? இது ஒரு 10, அதான் சொல்கிறேன், மேக்ஸிமம் 5 to 10 மினிட்ஸ்க்குள்ளே நம்ம பண்ணக்கூடியதான். இந்த ரெட்டு சோளத்தில் நான் பண்ணியிருக்கேன், அந்த கலரே அவ்வளோ அழகாக வரும். இன்ஃபேக்ட்டு அதில் நீங்கள் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள், ரெட்டு சோள மாவுலேயும் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். இன்ஃபேக்ட்டு பாருங்கள் இப்படி இதுக்கு மேலே இப்போ முந்திரி பருப்பு இதெல்லாம் வச்சு இப்படி நீங்கள் டெக்கரேட் பண்ணிங்களான்னா ரொம்ப அழகாக இருக்கும். பசங்க வந்து ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதை கண்டிப்பாக. இதெல்லாம் ஹெல்த்தி தான், பட் ஆனால் எப்பொழுதும் சாப்பிடக்கூடியது இல்லை. அதான் சொல்கிறேன், எப்பயான ஒரு வாட்டி பண்டிகையோ இல்லை யாரன்னு வராங்களோ அந்த மாதிரி இருக்கும்பொழுது நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். அதுவும் டயபெட்டிக் இருக்கிறவங்களும் சாப்பிட வேண்டாம். பாக்கி பசங்கள்லாம் ஒரு ஸ்பூன் 2 ஸ்பூன் இதெல்லாம் சாப்பிட்றதால ஒன்றும் இது ஆகிடாது. அண்ட் இந்த நம்ம நாட்டு சோளத்துக்கு வந்து நல்ல ஹெல்த் பெனிஃபிட்ஸ் நிறைய இருக்குது. இன்ஃபேக்ட் நமக்கு அமெரிக்கன் கார்னை காட்டிலும் இதுக்கு தான் நிறைய இது இருக்குது. அதனால் இந்த சோள மாவு, நாட்டு சோள மாவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் கண்டிப்பாக. சோள மாவு ஹல்வா பார்த்தோம் இல்லையா? அடுத்தது இப்போ சோள மாவில் முறுக்கு பண்ண போகிறோம். இதெல்லாம் பண்டிகை காலங்களுக்கு நான் சொல்லி கொடுக்குறது இதெல்லாம் நம்ம. இன்ஃபேக்ட்டு இந்த முறுக்கு வந்து ரொம்ப சிம்பிளாகவே பண்ணிக்கலாம் நம்ம. எப்படின்னா நான் என்ன பண்ணேன்னு சொன்னால், சோள மாவு 1.5 கப்பு, ஒரு 1/2 கப்பு இது பாசிப்பருப்பு மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 3த்தையும் சேர்த்து இப்படி வச்சுருக்கேன் நான். இல்லை நீங்கள் மிஷினுக்கு கொடுத்து கூட அரைச்சி கொண்டு வந்து உங்களுக்கு அந்த ஃபெசிலிட்டி இருந்ததுன்னா அந்த மாதிரி நீங்கள் அரைச்சி கூட இதை ரெடியாக அப்படி வச்சுக்கலாம். எப்போ வேணாலும் நீங்கள் இதை பிழியலாம். கூட வந்து இதுக்கு என்ன தேவையாக ரொம்ப சிம்பிள் தான். நான் சொன்ன மாதிரி இந்த 3 மாவு இப்படி சேர்ந்துருக்கணும். கொஞ்சம் எள்ளு, கொஞ்சம் பெருங்காயம், மிளகாத்தூள், ஜீரகம், உப்பு, அவ்வளோதான். அப்புறம் எண்ணெயில் பொரித்து எடுக்கிறது தான் இதோட வேலை. இது சோள மாவில் நான் பர்டிகுலரி எதனால் பண்ணுறேன், நல்லா வரும், இது கரக்கரன்னு நல்லா வரும். இதே மாதிரியே நீங்கள் இப்போ நான் சோள மாவு 1.5 கப்பு சொல்லியிருக்கேன் இல்லையா, நீங்கள் வந்து என்ன பண்ணலாம், இது கூட ராகி மாவு கூட எடுத்துக்கலாம், கம்பு மாவு எடுத்துக்கலாம், எல்லாமே எடுத்துக்கலாம். மாற்றி நீங்கள் பண்ணலாம். இது வந்து ஒரே இதுவாக நீங்கள் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. மாற்றி நீங்கள் இன்ஃபேக்ட் எடுத்துக்கலாம். இன்ஃபேக்ட் திருப்பின்னு சொல்கிறேன், 1.5 கப்பு சோள மாவு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு மாவு, 1/4 கப்பு கடலை மாவு, 3. இது வந்து பட் ஆனால் நீங்கள் மிஷினில் கொடுத்து அரைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் ஊற வைக்கணும். கண்டிப்பாக ஒரு 8 ஹவரான சோளத்தை ஊற வச்சுட்டு காய வச்சுட்டு அப்புறம் மிஷினுக்கு கொடுத்து அரைச்சி கொண்டு வரலாம். இல்லை இப்போலாம் ரெடிமேட் சோள மாவு கிடைக்கிது, நான் கூட ரெடிமேட் சோள மாவை தான் வாங்கியிருக்கேன். நீங்கள் அந்த மாதிரியும் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் இன்ஃபேக்ட் எப்படி பண்ணாலும் நல்லா வரும். இதெல்லாம் பண்டிகை காலங்கள் வரைச்சி வீட்டிலையே செஞ்சு சாப்பிடுங்க, வெளியில் வாங்கி சாப்பிடாதீங்க. ஏன்னா அவங்க எண்ணெயில் பொரிக்கிறாங்க, என்ன நமக்கு தெரியாது. நம்ம வீட்டாக இருந்தால் நம்ம கொஞ்சம் பார்த்து நல்ல எண்ணெயாக பார்த்து நம்ம பொரித்து கொடுத்தோம்னா நல்லாயிருக்கும். அதுவும் கொஞ்சமாக சாப்பிட்டா பரவாயில்ல. அதுக்கு தான் வீட்டில் பண்ணுறதுக்கு தான் நான் சொல்லி கொடுக்குறது. ரொம்ப சிம்பிள். இப்போ பண்ணலாமா எப்படின்னு சொல்லிவிட்டு, இந்த மாவில் இப்போ நம்ம அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி அச்சில் என்ன பண்ணிக்கோங்க, உங்கள் வீட்டில் எப்படி அச்சு இருக்கோ அதை எடுத்து எண்ணெயை நல்லா தடவி க்ரீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சமாக வெள்ளை எள்ளு, இல்லை கருப்பு எள்ளு, ஜீரகம், கொஞ்சம் காரம் வேண்டான்னு சொல்கிறவங்க மிளகாத்தூள் அவாய்ட் பண்ணிவிடுங்க. நீங்கள் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. பெருங்காயத்தூள், உப்பு, இவ்வளோ. இதை நல்லா இப்படி பிசைஞ்சிட்டு வெயிட் பண்ணுங்கள். எண்ணெய் சூடாகிட்டுருக்கு. சூடாக ஒரு ஸ்பூன் நம்ம எண்ணெய் போட்டு மாவை பிசைஞ்சோம்னா நல்லா வரும். எண்ணெய் வேண்டான்னு சொல்கிறவங்க உருக்கின வெண்ணெயை கூட போடலாம். இன்ஃபேக்ட் இதெல்லாம் அவங்களோட ஆப்ஷன் தான். ஆனால் இது எண்ணெய் காயிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். நம்ம இப்போது அப்புறம் தான் நம்ம இதை பிசையணும், மாவை பிசையணும். பாருங்கள், எண்ணெய் நல்லா காயட்டும். நல்லா காஞ்சிருக்கேன். இப்போ அதுலேருந்து ஒரு ஸ்பூன் இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்து இதை மாவில் இப்படி போட்டுக்கோங்க. அவ்வளோதான். இது உங்களுக்கு இந்த எண்ணெய் வேண்டான்னு சொல்கிறவங்க தாராளமாக வந்து வெண்ணெய் போட்டுக்கோங்க. அப்போ அது பட்டர் முறுக்காயிடும். நான் வேண்டான்னு சொல்லிட்டு தான் நான் இப்படி போட்டிருக்கேன். நான்
கொஞ்சம் இப்படி மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும். ஒரு செகண்ட் அது அப்படி சூடு இருக்கும். நல்லா அந்த எண்ணெயை நல்லா இப்படி கலந்துக்கோங்க. கலந்துட்டு மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சுக்கோங்க. அப்படியே ஃபுல்லாக தண்ணி கொட்டிடாதீங்க. நிதானமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டி தான் மாவை பிசையணும். அவசரப்படக்கூடாது. அதான் சொன்னேன், குக்கிங்க்கு மாத்திரம் அவசரமே படக்கூடாது. நிதானமாக தான் பண்ணி ஆகணும், வேறு வழி கிடையாது. கொஞ்சமாக இப்படி தண்ணி தெளித்து பிடிங்க, நல்லா சாஃப்டாக வர வரைக்கும். இதிலே நிறைய ட்ரிக்கெல்லாம் இருக்குது. இப்போ நான் மிளகாத்தூள் போட்டிருக்கிறதால எல்லா மாவையும் சேர்த்து நான் பிசைஞ்சிடுறேன். நான் மிளகாத்தூள் போடாமல் இருந்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் மாவை தான் நீங்கள் பிசையணும். அப்போ தான் உங்களுக்கு கலர் நல்லா வெள்ளை வெள்ளையேன்னு பால் முறுக்கு மாதிரி வரும், தேங்காய் பால் முறுக்கு மாதிரி வரும். நான் வந்து மிளகாத்தூள் போட்டிருக்கிறதால இப்போ ஃபுல்லாக சேர்த்து பிசைஞ்சிட்டேன். இப்போ பாருங்கள், இப்படி சாஃப்டாக இப்படி பிசைஞ்சிருக்கோமா. இப்போ இது என்ன பண்ணுங்க, இப்படி எடுத்து அச்சில் போடுங்க. நான் எங்கிட்ட சின்ன அச்சு, அதனால் இப்படி போடுறேன். உங்கள் வீட்டில் என்ன அச்சு இருக்கோ அதை பார்த்து நீங்கள் போடுங்க. அண்ட் ரெண்டாவது இன்னொரு காஷன் சொல்கிறேன், நான் நேரடியாக எண்ணெயில் பிழிகிறேன். ஏன்னா எனக்கு பழக்கம் இல்லாதவங்க தயவு செஞ்சு இந்த மாதிரி ஒரு கரண்டி எடுத்துக்கோங்க. இதில் பின்னாடி பிழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் எண்ணெயில் விடுங்க, சரியா? எனக்கு வந்து ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதால நான் பாருங்க இப்படி நான் வந்து இப்படி நான் பிழிகிறேன். என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் வேறு, உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் வேறு. அதனால் அவசரப்படாதீங்க. உங்களுக்கு முடியாது அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி இந்த கரண்டியில் கொஞ்சம் எண்ணெயை தடவி அப்படி பண்ணுங்கள், அப்போ தான் வரும். இல்லை ஒரு பட்டர் பேப்பர்லேயோ அந்த மாதிரி எந்த பேப்பரில் வேணாலும் நீங்கள் பண்ணலாம். பட் தயவு செஞ்சு நேரடியாக எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க எண்ணெயில் கையை விட்டுறாதீங்க தயவு செஞ்சு. இதெல்லாம் ரொம்ப நிதானமாக பண்ணணும். ஃபோன் பேசிட்டு அப்படி பண்ணுறது அதெல்லாம் கூடாது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரி வேலை பண்ணும்பொழுது நம்ம என்னென்னா, அது பாருங்க, கொஞ்சம் கை தூரவே இருக்கணும். இப்படி அழுத்தி இப்படி பிசைஞ்சு டக்குன்னு இப்படி எடுத்துவிடணும், அவ்வளோதான். ரொம்ப சுவையான ஒரு முறுக்கு ரெடி ஆகிடும். இப்படி வீட்டில் பண்ணுறது உங்களுக்கு நல்லாயிருக்கும். அதுக்கு தான் நான் சொல்கிறேன். நான் இது வந்து நம்ம கடையில் வாங்கினோமான அவங்க எண்ணெய் யூஸ் பண்ண எண்ணெயை திருப்பி யூஸ் பண்ணுவாங்க. தெரியாது நமக்கு எப்படின்னு சொல்லி தெரியாது. நம்ம தெரியாததால் தான் நான் சொல்கிறேன். நான் அப்படி அவசரப்பட்டு வெளியில் வாங்கிடாதீங்க. முடிஞ்ச வரைக்கும் இதெல்லாம் ரொம்ப ஈஸி. ஒரு 1/2 hour to 1 hourக்குள்ளே நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இதெல்லாம் ஒன்றும் பெரிய டைம் எடுக்காது. அதனால் தாராளமாக இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் ரொம்ப நல்லா வரும் பாருங்கள், எப்படி வரும் பாருங்கள். இதே நான் வந்து இந்த மாதிரி 3 இது இருக்கிறதுல நான் எடுத்துகிட்ருக்கேன். ஒன்று இருக்குன்னா உங்களுக்கு பொறுமை இருக்குது அப்படின்னா, ஒன்று இருக்குது இல்லையா, அதை வச்சு நிதானமாக சுற்றி நல்ல முறுக்கு அந்த இந்த ஷேப்பில் கூட நீங்கள் எடுக்கலாம். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. அதெல்லாம் அவங்களோட இஷ்டம்தான் அதெல்லாம். பட் இதுதான் மெஷர்மெண்ட், எல்லாத்துக்குமே இதுதான் மெஷர்மெண்ட்டு. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு. இப்போ எடுத்து இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பரில் வச்சு ஒரு 5 minutes ஆறட்டும். அவசரப்படாதீங்க. நான் அடுத்து ஒரு ரவுண்டு உங்களுக்கு பண்ணி காட்டுறேன். நான் திருப்பியும் சொல்கிறேன், இது இல்லாதவங்க, எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க தயவு செஞ்சு நேர எண்ணெயில் பிழிய போகாதீங்க. ரொம்ப கஷ்டம் அது. அப்புறம் எண்ணெய் வந்து தெரிக்கும் உங்கள் மேலே. அதனால் எனக்கு அதான் சொன்னேன், எனக்கு எக்ஸ்பீரியன்ஸ், அதனால் நான் இப்படி பண்ணுறேன். நானே கூட பாருங்கள் எவ்வளோ தள்ளி நின்றுட்டு தான் பண்ணுறேன். நான் கிட்டக்க போய் நின்று பண்ணலை. நானும் நல்லா இப்படி நல்லா கட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கட்டிலாம் இருந்தால் அப்புறம் வந்து அது இதுவாகும், வெடிக்கும். அதனால் இப்படி போட்டுட்டு நல்லா போட்டுட்டு பாருங்கள், இப்படி எடுத்து இப்படி கொண்டு போங்க. இப்படி முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கோங்க. ஏன்னா எண்ணெய் எப்போ வந்து இதுவாகும் அடிக்கும்னு தெரியாது. யாருக்குமே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் கூட யாருக்குமே எப்படி அடிக்கும்னு தெரியாது. அதனால் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணிக்கிறது நமக்கு நல்லது தான், சரியா? இந்த 1.5 கப்பு 1/2 கப்பு இதெல்லாம் வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 30 நிமிஷத்துலேயே ரொம்ப சுலபமாக பண்ணக்கூடியது. கடையில் வாங்குறத காட்டில் நம்ம வீட்டிலையே நம்ம எண்ணெயை ஊற்றி நம்ம பண்ணுறது இது ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் ட்ரை பண்ணி பாருங்கள். திருப்பியும் சொல்கிறேன், சோள மாவு 1.5 கப்பு, 1/2 கப்பு பாசிப்பருப்பு மாவு, 1/4 கப்பு இது கடலை மாவு. இது இந்த மெஷர்மெண்ட்டில் மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் உப்பு, எள்ளு, ஜீரகம், மிளகாத்தூள், கொஞ்சம் சூடான எண்ணெய் போட்டு நல்லா பிசைஞ்சு நீங்கள் சூடான எண்ணெய் போடுங்க. ஏன்னா பட்டரை காட்டிலும் எண்ணெய் போட்டிங்களான்னா நல்ல இதுவாக வரும், க்ரன்ச்சியாக வரும். அதுக்கு தான்
பட்டரும் போடலாம், பட் இது பெட்டர் தான். இது பட்டர் இதுதான் நல்ல க்ரன்ச்சியாக வரும். அதனால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நீங்கள். இதே சோள மாவு இல்லாமல் நீங்கள் ராகி மாவில், கம்பு மாவில், எல்லா மாவுலையும் குதிரைவாளி மாவு என்ன இருக்கோ அதை கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆனால் இந்த அச்சு தான் அவசியம் இல்லை, உங்களுக்கு வீட்டில் எப்படி இருக்கோ அந்த முறுக்கு அச்சை வச்சு கூட நீங்கள் பண்ணலாம். இப்போ பாருங்கள், நான் இதையும் எடுத்துட்டேன், பாருங்கள் எப்படி வந்திருக்கு பாருங்கள். இப்படி வீட்டில் நீங்கள் பண்ணி கொடுத்தீங்களான்னா பசங்க டிவி பார்த்துக்கிட்டு நல்லா சாப்பிடுவாங்க. பெரியவங்க 1 2 சாப்பிடுங்க, ஜாஸ்தி சாப்பிடாதீங்க. ஏன்னா எண்ணெய் எப்படி இருந்தாலும் அது கொலஸ்ட்ரால் தான், அதை வந்து ஒன்றும் பண்ண முடியாது நம்ம. அதனால் எப்பயோ ஒரு வாட்டி அதை பண்ணலாம், அப்படி நீங்கள் பண்ணி சாப்பிடலாம். இதை நான் பாருங்கள், நான் இது வந்து எங்கள் பாட்டியோட அச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இல்லாமல் அச்சு இருக்குமா இருக்கும், கண்டிப்பாக எடுத்து யூஸ் பண்ண ஆரம்பிங்க. இதோட பெனிஃபிட்ஸ்லாம் உங்களுக்கு தெரியாது. இந்த மாதிரி அச்செல்லாம் இப்போ கிடைக்கிறதே கிடையாது. ஸோ இந்த மாதிரி அச்சை வச்சு நீங்கள் பண்ண ஆரம்பிங்க. வீட்டில் பழைய அச்சு இருந்ததுன்னா பார்த்து தேடி எடுத்து, நான் யூஸ் பண்ணுறது கூட எங்கள் பாட்டி இது அந்த காலத்து. இது பாருங்கள் எவ்வளோ நல்லா இருக்குது. நம்ம இது வந்து கைக்கு கூட அழுத்தம் வந்து நமக்கு வலிக்காது பாருங்கள், சின்ன சொப்பாக இருக்காது. அதனால் இது அது வலிக்காது நமக்கு. இன்ஃபேக்ட்டு பொதுவாக முறுக்குன்னு சொன்னாலே அரிசி மாவில் தான் பண்ணுறது வழக்கம் வீட்டிலலாம் எல்லாருமே. பட் நான் எல்லாமே மில்லட்டில் ட்ரை பண்ணுறதால அரிசி மாவுக்கு பதில் எதை யூஸ் பண்ணலாம்னு சொல்லி ட்ரை பண்ணி நான் நிறைய கம்பு எல்லாத்துலையும் ட்ரை பண்ணியிருக்கேன். பட் சமம் எனக்கு வந்து சோளத்தில் பிடிச்சிது, அதனால் நான் பண்ணுறேன். நீங்கள் வந்து ராகியோ கம்போ எது பிடிச்சிருந்தாலும் நீங்கள் பண்ணுங்கள், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பட் அரிசியை காட்டிலும் இதெல்லாம் நல்லது ஆரோக்கியத்துக்கு. பட் எண்ணெயில் பொரிக்கிற ஆரோக்கியம் இல்லை, இருந்தால் கூட ஓரளவுக்கு ஆரோக்கியமாக சாப்பிடலாமே. அதுவும் வீட்டில் எண்ணெயை வச்சு நம்ம பொரிக்கிறது பெட்டர்னு சொல்கிறதால தான் நான் இப்படி சொல்கிறேன். நான் அரிசிக்கு பதில் இப்படி பண்ணி சாப்பிடுங்க நீங்கள். இன்ஃபேக்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் வீட்டு பண்டிகைக்கு எல்லாம் சொல்லுங்கள் எங்ககிட்ட எப்படி வந்தது என்னன்னு சொல்லி. இந்த வாட்டி நம்ம பார்த்தது சோள மாவில் ஹல்வாவும் சோள மாவு முறுக்கும் நம்ம பார்த்தோம். நம்ம இதில் கண்டிப்பாக உங்களுக்கு வேரியேஷன்ஸ் எல்லாம் பண்ணி எங்களுக்கு சொல்லுங்கள். உங்களோட ஃபீட்பேக்குக்கு நாங்கள் கண்டிப்பாக வெயிட் பண்ணுறோம். நாங்கள் உங்களை திருப்பியும் மறுபடியும் நான் சந்திப்பேன். நன்றி, வணக்கம்.